இப்போ ஆளுநர் ஆர்டிகல் 200 தப்பாக படிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஏதோ வானளாவி அதிகாரம் இருக்கதா மாதிரி ஒரு நினைச்சிட்டு இருந்தாரு. அதாவது ஒரு மேடையில் அவர் பேசும்போது என்ன சொல்வார்னா, நான் மசோதாவை நிறுத்தி வைத்ததே ஒப்புதல் தரல, நிராகரிக்கப்பட்டதுக்கு சமம் அப்படி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அவரு. சோ இனி அந்த நிறுத்தி வைப்பதுன்றதே நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தபட்சம் 30 நாட்களுக்குள்ள, அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ள நீங்க மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரணும் அப்படின்ற உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்படின்னா என்னன்னா, எதெல்லாம் ஆர் என் ரவி அவர்கள் தப்பு தப்பா பேசிட்டு தப்பு தப்பா நடத்திட்டு இருந்தாரோ, மக்களை தவறா வழி நடத்தினாரோ, அது எல்லாம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால அவருக்கு மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடிய உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வழங்கியிருக்கு. சோ ஆளுநர் இந்த தப்புக்கு பிராயச்சித்தமா அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாருன்னா எல்லாத்துக்கும் தானே பொறுப்பேற்று, ஏன்னா அவர் ஆல்ரெடி அவருக்கு அவரோட பதவி காலாவதி ஆயிடுச்சு. காலாவதியான பதவியில அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு தவிர, தார்மீக பொறுப்பேற்று அவரை தானா பதவி விலகணும். அப்படி இல்லைன்னா ஒன்றிய அரசு அவரை பதவி நீக்கம் செய்யணும்ன்றது நாங்க ஆணித்தரமா இந்த நேரத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறோம்.